இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியோட 7th யூனிட் ஆன்டி காலனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பெர்த் ஆஃப் நேஷ்னலிசம் இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் லான்ச்டு பை ஹாஜி ஷரியத்துல்லா in 1818 in East Bengal? கிழக்கு வங்கத்தில் 1818 ஆண்டு ஹாஜி ஷரியத்துல்லா எந்த வகையான ஒரு அமைப்பினை உருவாக்கினார்? கீழ்கண்ட 4 கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இது 4ம் பார்த்தீங்கன்னா ஒரு பீசன்ட் ரெபெல்லியன் தான், ஒரு விவசாயிகள் சார்ந்த ஒரு கலவரம். ஆப்ஷன் ஏல வஹாபி ரிபெல்லியன் இருக்குது, அது கிடையாது. நான் போல்டு லெட்டரில் கொடுத்துருக்கிற ஃபெராசி மூமெண்ட் ஆன்சர். ஸோ ட்ரைபல் அப்ரைசிங் அப்படின்னு சொன்னால் கோல்ட் ரிவோல்ட், மூண்டா ரிவோல்ட் வரும். ஸோ ஃபெராசி இஸ் தி ஆன்சர். ஹூ டிக்ளேர்டு தட் லேண்ட் பிலாங்ஸ் டு காட் அண்ட் கலெக்டிங் ரெண்ட் ஆர் டேக்ஸ் ஆன் வாஸ் எகெயின்ஸ்ட் டிவைன் லா? நிலங்கள் அனைத்தும் கடவுளுக்குத்தான் சொந்தம், வரி வசூல் செய்வது என்பது தெய்வீக சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த ஃபராசி மூமெண்ட்டில் ஹாஜி ஷரியத்துல்லாவினுடைய மகன், தொடர்ந்து அதை நடத்துபவர் தூதுமியான் தான் இதை சொன்னவர். சித்து அப்படிங்கிறவர் வேறு, டிட்டுமிர் அவரும் கிடையாது. ஷரியத்துல்லா தான் அமைப்பின் தலைவராக இருந்தவர். Who were driven out of their homeland during the process of creation of zamins under permanent settlement? ஸோ ஒரு பழங்குடி மக்கள் அவர்களுடைய சொந்த நிலத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஜமீன் என்ற ஒரு புதிய நிரந்தரமான குடியேற்றத்திற்கை உருவாக்குவதற்காக அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த பழங்குடியின மக்களை விரட்டிவிட்டார்கள். அவ்வாறு விரட்டப்பட்ட அந்த பழங்குடியினர்கள் யார் என்று கேட்கப்பட்டிருக்கார். சாந்தால்ஸ் என்பது ஆன்சர். ஃபைண்ட் அவுட் த மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். ஸோ தீவிர தேசியவாதி தாதாபாய் நவ்ரோஜி அவர் ஒரு மிதவாதி. ஜஸ்டிஸ் கோவிந்த் ரானடே அவர் அப்படி தான். ரமேஷ் சந்திரா இவங்கெல்லாம் கொஞ்சம் எக்கனாமிஸ்ட். ஸோ பிபின் சந்தர்பால் அவர் தான் தீவிரமான ஒரு தேசியவாதி. கொஸ்டின் நம்பர் 5. When did the partition of Bengal come into effect? ஸோ வங்க பிரிவினை. பெங்கால் என்ற ஒரு ப்ராவின்ஸ், மாகாணம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அது பிரிக்கப்பட்டது எந்த நாளில் இருந்து அது நடைமுறைக்கு வந்தது? 16th October 1905. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 தான். ஸோ அதை செஞ்ச பிரிட்டிஷ்காரரோட பேர் லார்டு கார்சன். ஸோ 16ஆம் தேதி அக்டோபர் 1905. வாட் வாஸ் த கண்டெஸ்ட் இன் விச் த சோட்டநாக்பூர் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ்டு? சோட்டநாக்பூர் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அது எந்த சூழலில் நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய முண்டா ரிபெல்லியன். கொஸ்டின் நம்பர் 7. ஹூ செட் அப் த ஃபஸ்ட் ஹோம் ரூல் லீக் இன் ஏப்ரல் 1916? ஸோ ஹோம் ரூல் லீக் 2 பேர் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் பாலகங்காதர திலக், இன்னொருத்தவங்க அனிபெசன்ட் மெட்ராஸில் ஆரம்பிக்கிறாங்க. பாலகங்காதர திலக் பாம்பேயில். ஏப்ரல் மாதம் 1916 ஆரம்பித்தது திலக். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய திலக். ஹூ ட்ரூ த அட்டென்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் டு த சஃபரிங்ஸ் ஆஃப் இண்டிகோ கல்டிவேஷன் த்ரூ ஹிஸ் ப்ளீ நீல் தர்பான்? ஸோ இண்டிகோ கல்டிவேஷன், விவசாயிகள் எல்லாம் கட்டாயமாக இண்டிகோ என்கின்ற அந்த சாயம் தயாரிக்கின்ற அந்த பயிரினை வளர்த்தார்கள், அந்த செடியினை வளர்த்தார்கள். அதற்கு ஒரு தேவையில்லாது போகிறது.
தேவையில்லாது போன போது அவர்களுடைய நிலங்களை எல்லாம் பணம் கொடுத்தால்தான் நாங்கள் பணம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று விவசாயிகளை வற்புறுத்துகிறார்கள். இவர்களுடைய சிரமங்களை எந்த நாடகத்தின் ஒரு நாடகம் நீல் தர்பான் என்ற ஒரு நாடகம், ஒரு ட்ராமா, அதை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க, தீனபந்து மித்ரா. சரியா? இப்போ அடுத்தது fill in the blanks பார்க்கலாம். In 1757, Robert Clive was financially supported by dash money lenders of Bengal. 1757 ராபர்ட் கிளைவ் அப்போ இருந்த சிராஜிதுல்லா நவாப் ஆஃப் பெங்கால் அவரோட போரிடும்போது ஒரு நிதி ஆதரவினை அளித்த வங்கத்தில் இருந்த பணம் கடன் கொடுப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஜகத் சேத். கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஜகத் சேத், JAGAT, ஜகத் சேத், SETHS. The major tribal revolt which took place in Chotanagpur region. ஸோ சொட்டநாக்பூர் பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய ட்ரைபல் பழங்குடி மக்களுடைய கலகம் நிகழ்ந்தது. அது யாருடையது, அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் ரிவோல்ட், KOLREVOLT. மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஷ் வாஸ் அன் ஆன்டி இம்பீரியல் and anti-landlord movement which originated in and around 1827. ஸோ 1827ஆம் ஆண்டு வாக்கில் ஒரு ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான, நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிரான இயக்கம். ஸோ அந்த இயக்கத்தின் பெயர் என்ன? அதாவது ஒரு கலவரம், த வஹாபி ரிபெல்லியன். தி ஸ்பெல்லிங் எழுதிடுவேன். வஹாபி, WAHABI, வஹாபி. ரிபெல்லியன், REBELLION. நான்காவது கொஸ்டினும் த டேஷ் ஆக்ட் restricted the entry of non-tribal people into tribal land. ஸோ non-tribal people அப்படின்னா பழங்குடியினர் அல்லாத மக்கள் அவர்கள் நுழைவதை, பழங்குடி மக்களின் நிலத்திற்குள் பழங்குடியினர் அல்லாத மக்களுடைய நுழைவை தடை செய்த சட்டம் இது. ரெஸ்ட்ரிக்டட்னா தடை செய்த சட்டம். சொட்டநாக்பூர் டெனன்சி ஆக்ட், CHOTTANAGPUR, சொட்டநாக்பூர் டெனன்சி, TENANCY, டெனன்சி. அடுத்தது அரவுண்ட் 1854 activities of social banditry were led by. ஸோ 1854ஆம் வாக்கில் சமூக கொள்ளை செயல்பாடுகளின் தலைவராக இருந்தவர் யார்? பீர் சிங், BIRSINGH, பீர் சிங். கொஸ்டின் நம்பர் 6. The British commander of Kanpur killed by the rebels during the 1857 rebellion was. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப புகழ் வாய்ந்த 1857 கழகத்தில் ஒரு பிரிட்டிஷ் கமாண்டர், கான்பூரினுடைய பிரிட்டிஷ் தளபதி, அவரை ரீபல்ஸ் கொன்றுவிட்டார்கள், கலவரக்காரர்கள் கொன்றுவிட்டார்கள். அவர் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேஜர் ஜெனரல் ஹக் வீலர், MAJORGENERAL. மேஜர் ஜெனரல்னா பதவி, ஹக் வீலருங்கிறது பேர், HUGHWHEELER. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. Chotanagpur Act was passed in the year 1908. W.C. Banerjee was elected the President of Indian National Congress in the year. ஸோ உமேஷ் சந்திர பானர்ஜி, அவரை WC பானர்ஜின்னு போட்டிருக்கோம், இந்திய தேசிய காங்கிரஸினுடைய பிரசிடெண்ட், சரியா, பிரசிடெண்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. 1885. ஸோ இப்போது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி தான்.
ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ 1885 தான் அந்த கட்சி துவக்கப்படுகிறது. காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 துவக்கப்படுகிறது. அதன் முதல் மாநாடு, ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் கல்கட்டா, செகண்ட் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் பாம்பே, தேர்ட் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் மெட்ராஸ். ஸோ இப்போ நம்ம fill in the blanks முடிச்சிட்டோம். ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The company received rupees 22.5 million from Mir Jafar and invested it to propel the industrial revolution in Britain. ஸோ இது ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டும். மிர் ஜாஃபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வங்கம், பெங்காலில் வந்து நவாப் ஆஃப் பெங்கால் வந்து சிராஜிதுல்லா. ஸோ அவருடைய மாமா இந்த மீர் ஜாஃபர். ஸோ அவர் தான் ஒரு படை தளபதியாக இருந்தார். யாருக்குன்னா பெங்கால் நவாப் சிராஜிதுல்லாவிற்கு. ஆனால் அவர் துரோகம் செய்து விட்டார். அவர் மறைமுகமாக இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராபர்ட் கிளைவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார். அவர் பதவியை பெறுவதற்காக 22.5 மில்லியன் ரூபாய் கம்பெனிக்கு அளித்தார். அந்த பணத்தை அவர்கள் பிரிட்டனில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. கோல்ஸ் organized an insurrection in 1831-32 which was directed against government officers and money lenders. கோல்ஸ் அப்படிங்கிறது பழங்குடியின மக்கள், இன்சரக்ஷன் அப்படின்னா கிளர்ச்சி. அவர்கள் ஒரு கிளர்ச்சியை துவக்கினார்கள் 1831-32. அது அரசு அலுவலகர்களுக்கும் பணம் கடன் கொடுப்பவர்களுக்கும் நேரடியாக எதிராக இருந்தது. அது சரிதான், கரெக்டாக. In 1855, two Santhal brothers, Sidhu and Kanu, led the Santhal rebellion. சாந்தல்ங்கிறது பழங்குடியின மக்கள். அவர்களுடைய கலவரத்தை தலைமையேற்று நடத்திய 2 சகோதரர்கள் சித்து அண்ட் கானோ. தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். In 1879, an act was passed to regulate the territories occupied by the Santhals. ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட்டும். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக. இப்போது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். துதுமியான் லைட் எம்ஃபசைஸ் ஆன் தி எக்ரேரியன் நேச்சர் ஆஃப் இஸ்லாம். ஸோ இந்த துதுமியான் அப்படிங்கிறவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்லிட்டேரியன் நேச்சர் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாம் சமயத்தினுடைய இயற்கைத்தன்மையை பற்றி கூறுகிறார். ஸோ அது சரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, த லேண்ட் பிலாங்ஸ் டு காட். சரியா? நிலங்கள் அனைத்தும் கடவுளுக்கு சொந்தமானது என்று கூறுகிறார். According to the doctrine of lapse, new territories under corrupt Indian rulers were to be annexed. So it is a wrong statement. Doctrine of lapse நியூ டெரிட்டரிஸ் அனெக்ஸ் பண்ணது என்னமோ கரெக்டு தான். ஆனால் அது வந்து வாரிசுகள் இல்லாதவர்களுக்கு, யார் யாருக்கெல்லாம் வாரிசு இல்லையோ ராஜாக்களுக்கு அடுத்து அதிகாரம் செய்வதற்கு அவர்களுடைய பகுதியை தான் இணைத்து கொள்ளப்பட்டது. ஸோ இதில் வந்து என்னன்னா, இந்த மாதிரி கரப்ட் இந்தியன் ரூலர்ஸ், ஸோ தவறாக இருந்த இந்திய ஆட்சியாளர்கள் அவர்கள் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தது டாக்ட்ரின் ஆஃப் பேரமவுண்ட்சி அப்படின்னு பேர். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் ஆஃப்டர் த செப்பரேஷன் ஆஃப் 1857 were given power to judge and take the lives of Indians without the due process of law. So 1857 அடக்குமுறைக்கு பிறகு ஜட்ஜுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இந்தியர்களுடைய லீவ்ஸ், வாழ்க்கையை எடுத்துக்கொள்வதற்குன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒன் ஆஃப் தி காசஸ் ஆஃப் தி ஃபெயில்யூர் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857 was
many of Indian princes and zamindars remained loyal to British. ஸோ அந்த தோல்விக்கான காரணங்கள் ஒன் ஆஃப் த காசஸ் என்னன்னு பார்த்தா, நிறைய இந்திய இளவரசர்கள் மற்றும் ஜமீன்தார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து விட்டார்கள்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கரெக்ட். அப்போது ஆப்ஷன் சியில் இருக்க 1, 3 and 4 ஆர் கரெக்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 23. One of the most significant contribution of the early Indian nationalist was the formulation of economic critique of colonialism. ஸோ ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, ஆரம்பகால தேசியவாதிகள், இந்தியாவினுடைய தேசியவாதிகளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலனியலிசத்தினுடைய எக்கனாமிக்ஸை பற்றி கிரிட்டிக் அப்படின்னு சொன்னால் விமர்சனம் செய்தார்கள். ஸோ அது சரியான ஒன்று. சரியா? இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, த early Congress leader stated that the religious exploitation in India was the primary reason for the growing poverty. That is wrong. என்ன கேட்டால், early Congress leader என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நாட் இன் ரிலீஜியஸ். ஸோ அதனால் தட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட்டும். தேர்டு ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவில், ஒன் ஆஃப் தி கோல்ஸ் ஆஃப் மாடரேட் காங்கிரஸ் லீடர் வாஸ் டு அச்சீவ் சுவராஜ் ஆர் செல்ஃப் ரூல். தட்ஸ் ஆல்சோ நாட் ஏ கரெக்ட் ஒன். அது மாடரேட் காங்கிரஸ் லீடர் இல்லை, அது மிலிட்டன்ட் காங்கிரஸ் லீடர் தான் சுவராஜ் அல்லது செல்ஃப் ரூல், சுயராஜ்யம், நம்மளை நாமளே ஆட்சி புரிய வேண்டும் என்பது மாடரேட் காங்கிரஸ் லீடருடையதுன்னு போட்டிருக்கு. அது தவறு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் தவறு. அது யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா, மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்டோடது. த அப்ஜெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஷன் பெங்கால் வாஸ் டு கர்டைல் த பெங்காலி இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் வீக்கன் த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட். ஸோ ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி பார்ட்டிஷன் பெங்கால், வங்க பிரிவினையின் நோக்கம் கர்டைல் அப்படின்னாக்கா சுருக்குவது, இந்த பெங்காலியோட ஆதிக்கம் மற்றும் இந்த தேசிய இயக்கத்தினை ஒரு வலிமை இழக்கச் செய்வது தான் அதனுடைய நோக்கம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக, இந்த 4 ஆப்ஷன்லேயுமே பார்த்திங்கன்னா அது இல்லை. அதுக்காக நான் தனியாக டிக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் அண்டு ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் தான் கரெக்டாக, ஆனால் ஆப்ஷனில் அது மாதிரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்ததை பார்க்கலாம்.